ராவணனை கதிகலங்க அடிக்க வேண்டும் என்று தான் எண்ணியது நிறைவேறாது போய்விட்டதில் அவனுக்கு சொல்ல முடியாத வருத்தம். இப்போது ராவணனை கண்டதும் சுக்ரீவனின் இரத்தம் கொதித்தது. 4 பக்கங்களிலும் வானர வீரர்களால் சூழப்பட்டு திரை வைக்கப்பட்டது போல் இருக்கும் அந்த நிலையிலும் அவன் ஆணவம் குறையவில்லையே என்று உள்ளம் குமுறினான். அவ்வளவுதான். அடுத்த க்ஷணம் அவன் விற்றென்று வானிலே எழுந்தான். இமைக்கும் நேர ராவணனின் முன்னே குதித்தான். அடே அற்பனே, அன்னையை கொண்டு வந்து விடாதிருக்கும் உன் ஆணவத்தை நொடியில் அழிக்கிறேன் பார் என்று கர்ஜித்துக் கொண்டே அவன் மார்பிலே முஷ்டியால் குத்தினான். இதை எதிர்பார்க்காத ராவணன் அந்த தாக்குதலால் நிலை குலைந்து தரையில் விழுந்தான். ஆயினும் சற்றைக்கெல்லாம் சமாளித்துக் கொண்டு எழுந்தான். சுக்ரீவன் அவன் மீது ஆக்ரோஷத்துடன் பாய்ந்தான். இருவரும் கட்டி புரண்டனர். முஷ்டிகளால் பயங்கரமாக மோதிக்கொண்டனர். பேரிடி போன்ற சுக்ரீவனுடைய குத்துக்களை தாங்க முடியாது தள்ளாடினான் ராவணன். உதவிக்கு ஆட்களை கூவி அழைத்தான். காவலர்கள் வருவதற்குள் திரும்பி விடுவதே சாலச் சிறந்தது என்று சுக்ரீவன் பாய்ந்து ராவணனுடைய தலையை தன்னுடைய தலையால் மோதினான். நிலை தடுமாறிய அவன் தலைகளில் இருந்து கிரீடம் ஒன்று நழுவியது. அதை கையில் தாங்கிக் கொண்டு அடுத்த கணம் விற்றென்று பாய்ந்து ஸ்ரீராமன் முன் வந்து குதித்தான்.